எடப்பாடி கேட்குறாரே, ஜனவரி மாதம் 27ஆம் தேதி என் தலைவனை உருவாக்கிய தலைவன் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்கு அதே இடத்துல அனுமதி கேட்டப்போ எடப்பாடி சொல்றாரு, ஏன் நீங்க அனுமதி கொடுக்கல? மக்கள் கூட்டம் நடத்துவதற்கு தகுந்த இடங்கள் இது இல்லைன்னு சொன்னீங்களே. நாற்காலிகள் மாநாடு நடந்துச்சு, 1,00,000 நாற்காலிகள் மாநாடு. அந்த மாநாட்டுக்கு எப்படி அந்த இடத்த கொடுத்தீங்க? அதை கொடுத்துருக்கலாமேன்னு கேட்கிறாரு. இல்லைன்னா அங்க கரூர்ல அந்த சதுக்கம் பேருந்து நிலையத்தினுடைய சதுக்கத்தில் இடத்த ஒதுக்கி இருக்கலாமே, ஏன் அங்கே கொடுக்கல? இந்த இடத்தில் கொடுத்ததற்கான மர்மம் என்ன கேட்டாங்களே. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் முதலமைச்சர் பதில் சொல்லாமல் விஜயை மட்டுமே குறிவைத்து 7 மணிக்கு வந்தார், காலதாமதமாக வந்தார், அதனால தான் இதெல்லாம் நடந்துச்சு. இல்லவே இல்லை. விஜய் பேசுகிற போது செருப்பு வீசிய அயோக்கியன் யார், கற்களை வீசியவர்கள் யார், தடியடி நடத்தியவர்கள் யார் என்பதை விசாரிப்பதற்கு சிபிஐ இன்றைக்கு களத்தில் இறங்க இருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள். தாவேகா உண்மைத்தன்மை உலகுக்கு தெரியும். திராவிட மாடல் அரசு என்ற திருட்டு மாடல் அரசின் இந்த வழிப்போக்கர்கள் எவ்வாறெல்லாம் இது போன்ற செயல்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள், யார் மீது இவர்கள் பழி சுமத்த காத்திருக்கிறார்கள் என்பதை விரைவில் பார்ப்போம்.